நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு பொள்ளாச்சி ரோடு கோயம்புத்தூர்ல இருக்கிற குறிச்சிக்குளம். கோவிடில் மக்கள்லாம் ரொம்ப இறுக்கமாக இருந்தாங்க. ஆஃப்டர் கோவிட் என்னாச்சு அப்படின்னாக்கா, மக்கள் எல்லாம் அந்த இறுக்கத்தை போக்குறதுக்காக சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க. இதை சரியாக கருத்தில் கொண்ட அரசு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற வாட்டர் பாடிஸை மேம்படுத்தி சுற்றுலா தலமாக உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த குறிச்சிக்குளம். ஸோ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு வெகுவாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த சுற்றுலாவை பேஸ் பண்ண எல்லா பிஸ்னஸுமே பெருசாக பூமாச்சு. இந்த இடத்த நம்ம விலாகை ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்மக்கிட்ட வெறும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போ நல்லபடியாக 21,000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம பதிவிட்ட பழைய பதிவுகள் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸாகவே இருக்குது. ஏன் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற விலாக்ஸ் மட்டும் பெரிய லெவலில் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, யூடியூபோட அலோகுரிதத்தோட நாம்ஸுக்குள்ளே உங்களுடைய விலாக்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால இந்த பதிவுகளில் நான் மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே புது புது விலாக்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் தயவு செய்து இந்த விலாகை பார்த்தீங்கன்னா அலுப்பு பார்க்காம இந்த விலாகை ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுடைய விலாக் அடுத்தடுத்த வியூவர்ஸ்க்கு சஜஸ்ட் ஆகும். இந்த சேனலை டேக் ஆஃப் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் ஒத்தாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். சூன் நல்ல என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான விலாக்ஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.